வணக்கம். டிஎஸ்டிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், லட்சுமி ஸ்டுடியோ டிஸ்கஷன். எல்லையில்லா கனவுகள். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ், நீடு லாங்குவேஜ். ஓகே, ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயுமே டைட்டிலானது மாறுபடும். ஓகே, சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஹீரோவோட அப்பா மிகப்பெரிய ஒரு பணக்காரர், இன்வெஸ்டர் கேட்டகரி. மம்மி ஹவுஸ் ஒய்ஃபு. ஹீரோ ஸ்கூலு காலேஜெலாம் முடிச்சுட்டு இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கக்கூடிய புகைப்பட கலைஞர். அதாவது ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்லைனு க்ரஷ்ஷாக ஆக்ட்ரஸ் சமந்தாவை ஹீரோ மீட் பண்ணுறாரு. கொஞ்ச நாள் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணுறாங்க. எதர்ச்சியாக கேரளாவுக்கு போகிறாங்க. அங்கே நிறையா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. அப்போது கல்லுக்கடையில் சில பானம் அருந்துறாங்க. அப்போது ஒரு பெண் வந்து சர்வன் பண்ணுறாங்க. யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை சர்வன் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு க்யூட்டாக இருக்காங்க. அங்கே பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் எடுத்து ஹீரோவும் ஆக்ட்ரஸும் ஸ்டே பண்ணுறாங்க. அப்பப்போ அந்த கல்லுக்கடைக்கு வராங்க. அவங்களும் ஒரு நல்ல விதமாக ஒரு பரிமாறுறாங்க. அடுத்து ஒரு காரணமாக அவங்க மும்பைக்கு கிளம்புறாங்க. மும்பை கிளம்புனதோடனே அந்த மும்பையில் அடுக்குமாடி வீடெல்லாம் இருக்கும். பக்கத்து வீடாக இருக்கும். அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்காது. எல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸில் இருக்கிற மாதிரி வீடு இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல ஏதோ ஃபங்க்ஷன், ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், சில பேரை மீட் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஆக்ட்ரஸும் போகிறாங்க. அங்கே போய் பார்க்குறப்போ கேரளாவில் அந்த கல்லுக்கடையில் இருந்தால் அதே மாதிரி ஒரு பொண்ணு அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்கள்ட்ட போய் விசாரிக்கிறாங்க, நீங்கள் எப்படி கேரளாவிலேருந்து மும்பைக்கு வந்தீங்க, இங்கேயும் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஹீரோ. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்களே, நான் இங்கே தாங்க வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்றாங்க. இல்லைங்களே, உங்களை மாதிரியே ஒருத்தர் இருந்தாங்களே அங்கே அப்படின்னா சொன்னது உடனே அந்த ஆக்ட்ரஸ் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் உடனே அவங்க மாமா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் அவங்க வீட்டு வேலை செய்கிறாங்க. சரி, ஏதோ அவங்க ஃபேமிலி இஷ்யூவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் தன்னுடைய பொழப்பெண்ணாவோ அதை பார்த்துட்ருக்காரு. ஒரு நாள் சண்டே டைமில் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் மைதானத்தில் கிரிக்கெட் விளாண்டுட்ருக்காரு. அப்போது அந்த கிரிக்கெட் விளையாடக்கூடிய அந்த மைதானத்து பக்கத்தில் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி வீடெலாம் இருக்குது. அப்போ எல்லாம் திடீர்னு சேர்ந்து ஒரு பெண்ணை தலைமுடியை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து ஏதோ திட்டிக்கிட்டு அடிக்க வர்ற மாதிரி எல்லாம் வராங்க. இப்போ உடனே ஹீரோ என்ன சண்டைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. அந்த கேரளாவில் பார்த்து அதே மாதிரி இருக்கக்கூடிய மும்பையில் வசித்த அந்த பெண்ணுக்கு எல்லாம் எதிராக சண்டை போடுறாங்க. உடனே ஹீரோ உள்ளே புகுந்து எல்லாரையும் அடித்து துவம்சம் செஞ்சு அந்த ஹீரோயினியை காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் இந்த சண்டை முடிஞ்சோடனே அந்த ஹீரோயினிக்கு துணையாக இருக்கக்கூடியவங்க மாமா, சரி நீ வீட்டுக்கு வா பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த ஆக்ட்ரஸ் அளந்துக்கிட்டே அதே இடத்துல நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கல்லுக்கடையில் இருந்த ஆக்ட்ரஸோட தங்கச்சி தான் மும்பையில் ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க கதையை சொல்கிறாங்க. இவங்க ஆந்திராவில் ஒரு நிறையா நிலமெல்லாம் வச்சுருக்கக்கூடிய ஒரு பண்ணையார் குடும்பம். அவங்க அப்பா ஏதோ சுச்சுவேஷன்லாம் இறந்துடுறாரு. அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க, 2 பொண்ணுங்க. அந்த கிராமத்துக்கு அவங்க தான் சோறு போட்டுட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு ஒரு செல்வ செழிப்பு. அவங்க மாமா, அதாவது அவங்க அம்மாவோட தம்பி, இவ்வளோ சொத்து இருக்க, இதான் நம்ம அபகரிச்சிடலான்னு சொல்லிட்டு
அந்த ஹீரோயினுடைய அவங்க அம்மாவை மர்கையா பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு நியாயமான காரணம் சொல்கிறாங்க, அப்படிங்க இப்படிங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சொத்து எல்லாமே இவர் பேர் எழுதிக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாம் ஊரு போட்ட கடன் வாங்கி வச்சுருக்காங்க பண்ணையார். அதனால் இருக்கிற நிலத்தையெல்லாம் விற்றா மட்டும்தான் கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு தோதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆந்திராவில் அந்த இருந்த நிலத்தை எல்லாத்தையும் விற்றுறாங்க. அங்கே இருந்த வீட்டை விற்று எல்லாத்தையும் விற்றுறாங்க. அதனாலேயே அங்கே இருந்த பல கிராமங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு குடிபெயர்றாங்க. இருக்கிற காசெல்லாம் எடுத்துக்கிட்டு மும்பைக்கு வந்துடுறாங்க. மும்பைக்கு வந்ததுன்னா 2 சிஸ்டர் இருக்காங்க. அப்போ அவங்க மாமா என்ன பண்ணுறாரு, இவங்க 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காக உனக்கு கேரளாவில் ஒரு நல்ல ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி கேரளாவில் நல்ல வேலை வாங்கி தரதா சொல்லி ஒரு குடிசையில் இருக்கக்கூடிய கல்லுக்கடைக்கு அனுப்பிச்சிட்றாரு. திரும்ப ரிட்டன் வரத்துக்கும் தோதாக்காத மாதிரி சூழ்நிலையில் ஒரு பாதுகாப்பாக கேரளாவில் அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அக்கா வந்துட்டு கேரளாவில் இருக்காங்க. தங்கச்சியை வந்துட்டு மும்பையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் ரொம்ப ஒரு மிடில் கிளாஸுக்கும் கொஞ்சம் லோயராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸில் யானை கழுவுறது, பாத்திரம் வளர்க்குறது மாதிரியான சூழ்நிலையில், அதுக்கப்புறம் துணி துவைக்கிறது, எக்கச்சக்கமான வேலை வாங்குகிறாங்க. பயங்கர மன உளைச்சல் ஏற்படுறாங்க. அப்போது இதெல்லாம் அந்த ஹீரோக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு, ஆமாம் நீங்கள் தான் படிச்சிருக்கீங்கள, அவ்வளோ நிலமெல்லாம் நீங்கள் ஏன் சைன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினி சொல்கிறாங்க, நாங்கள் எல்லா நிலமும் சைன் பண்ணல, ஒரு சில நிலம் அப்படியே தான் இருக்குது. அந்த நிலங்கள்லாமே நாங்கள் சைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் எங்களை அவங்க கொடுமைப்படுத்துகிறாங்க. நீங்கள் இங்கே பார்த்தது எங்கள் அக்காவை தான். எங்கள் அக்கா நல்லா இருக்காங்களா, எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. பேசிகிட்டே இருக்கிறப்பவே இன்னொரு ஃபைட் சீனு, அதெல்லாம் முடித்து காப்பாற்றுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ சம்மந்தா கிட்ட சொல்கிறாரு. சம்மந்தா அதெல்லாம் கேட்டுட்டு, நமக்குலாம் இந்த வன்முறை செட் ஆகாது, ஏதோ உன்கிட்ட காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பழகினேன், ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன், நீ பார்த்தா ஏதோ சினிமா படத்தில் வர்ற மாதிரி ஏதோ காப்பாற்றுக்கு போல் இருக்குது, நமக்கு தோதாகாது அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தா அவங்க விலகிடுறாங்க. அப்போ ஹீரோ அந்த மும்பையில் இருக்கக்கூடிய அந்த ஹீரோயினி கூட கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு அதே மும்பையில் ஸ்டே பண்ணுறாங்க. நாளாக அந்த ஹீரோயினிக்கு கொடுமை ரொம்ப அதிகமாகுது. ஒரு நாள் சரி இதுக்கு மேலே தோதாகாது, அந்த பொண்ணை தூக்கு போட்டுக்கிச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி கொலை பண்ணிவிட்டு இருக்கிற பத்திரத்தெல்லாம் நம்மளே சைன் வாங்கிட்டு நம்ம வெவ்வேறு இடங்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா முடிவு பண்ணுறாரு. அதனால் ஒரு சூசைட் அட்டம்ப்டை க்ரியேட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஹீரோ உள்ளே புகுந்து எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டு ஹீரோயினியை காப்பாற்றிக்கிட்டு கேரளாவுக்கு போகலான்னு போகிறாங்க. போகும்போது ட்ரெயினில் ஃபைட்டு, பஸ்ஸில் ஃபைட்டு, கடைசியாக ஃப்ளைட்டு ஏற போகிறாங்க. அப்போ ஏர்போர்ட்லேயுமே ஒரு ஃபைட்டு. இதெல்லாம் முடித்து கேரளாவுக்கு போகிறாங்க. கேரளா போனதுன்னு தங்கச்சி அக்காவை பார்க்குறாங்க, அக்கா தங்கச்சியை பார்க்குறாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இவங்க 2 பேரும் சேர்றதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஃபைட்டு, ஹீரோ மயங்கி விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் கண் முழிச்சு பார்க்குறாரு, ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. கூட ஹீரோவோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. உடனே அவர் சம்மந்தாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. நாட் ரீச்சபிள்னு இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. எனக்கு தெரியும் நீ எனக்கு தான் ஃபோன் பண்ணுவ அப்படின்னு, அதனால தான் நானே வந்துட்டேன். நீ அவங்க 2 பேரும் எங்கே தானே கேட்க போகிற, அவங்க 2 பேரும் பாதுகாப்பாக தான் இருக்காங்க, முதல்ல நீ ரெஸ்ட் எடு, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஹீரோவும் கொஞ்ச நேரம் கழித்து
அந்த 2 சிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு, வாங்க நான் உங்களை ஆந்திரா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த 2 சிஸ்டரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி அவங்க காரில் போயிட்டுருக்கிறப்போவே அந்த 2 சிஸ்டருமே சமந்தா கிட்ட கேட்குறாங்க, இவர் உங்கள் லவ்வரா இல்லை ஹஸ்பண்டா அப்படின்னு. நோ ஜஸ்ட்டு க்ரஷ்ஷு, இப்போ அவர் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படின்றாங்க. ஓ சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 சிஸ்டரும் ஓரளவு சமாதானமாக வராங்க. அதில் அந்த மும்பையில் இருக்கக்கூடிய ஹீரோயினிக்கு ஹீரோ மேலே ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பயோகெமிஸ்ட்ரியான ஒரு பட்டர்ஃப்ளையான ஒரு லவ் ஃபீலிங். அதே சமயத்தில் அதே மாதிரியான உணர்வு உங்கள் அக்கா அவங்களுக்குமே இருக்குது. சரி சம்மந்தம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆந்திராவுக்கு போகிறாங்க. அங்கே நடக்கக்கூடிய நிறையா நிகழ்வு இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க 3 பேரில் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அந்த சொத்து பத்தெல்லாம் என்ன ஆச்சு, ஹீரோவோட பேஷனாக இருந்த அந்த ஃபோட்டோ, அதாவது இந்த ஃபோட்டோகிராஃபி ஜாப் பேஷன் என்னாச்சு, இன்வெஸ்டர் கேட்டகரியான லைஃப் ஸ்டைல் மாறினாங்களா அப்படின்ற மாதிரி நிறையா சுவாரஸ்யமான கதையெல்லாம் ஸ்க்ரீன் ப்ளேவெலாம் ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது. இதெல்லாம் எனக்கு திரையரங்குக்கு வந்து பாருங்கள். நல்ல ஒரு யதார்த்தமான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் டபுள் கேரக்டராக நடிக்கக்கூடிய ஆக்ட்ரஸுக்கு விருது கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வாழ்வியல் யதார்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு தரமான திரைப்படம். சரி, நன்றி, வணக்கம், பாய்.